பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அடிச்சூழல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே அநேக தேவ ஊழியர்கள் நம் மத்தியிலே வந்து அனுபவ சாட்சிகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டு வராங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து அநேகர் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலும் கூட அருமையான தேவ ஊழியர் நம் மத்தியிலே வந்திருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை எப்படி சந்தித்தார், எப்படி ரட்சித்தார் என்று அனுபவ சாட்சிகளை கேட்டு நாமும் பயன்பெறலாம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கீங்க. எங்களுடைய ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய அறிமுகம், உங்களுடைய பெயர், நீங்க எங்க ஊழியம் பண்றீங்க, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்ப பின்னணியை பற்றி சொல்லுங்க. என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா நான் பிஸ்மில்லா கான். நான் இதுலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறேன். எனக்கு மனைவி பிள்ளை இருக்கிறாங்க. ரெண்டாவது முழு நேரமாக 10 வருஷமாக நாங்கள் ஊழியம் செய்கிறோம். தாய் தகப்பன் கிடையாது. நானும் மனைவி பிள்ளைங்க தான் இன்றைக்கி ஊழியம் செய்து கொண்டு இருக்கோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நான் வந்து ரட்சிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 6வது வகுப்பில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. என்னுடைய குடும்பம், என்னுடைய தாய் தகப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் உள்ளவங்க. என்னுடைய தகப்பனுடைய சின்ன வயசுலேயே படுக்கையானதுனால என் தகப்பன் தான் எல்லா காரியத்தையும் செய்யணும். அப்படிங்கும் போது என் தகப்பனாருக்கு 3 சகோதரர்கள், ஒரு சகோதரி உண்டு. என்னுடைய தகப்பனாருடைய வயது 12. அப்போ அவங்களுடைய அப்பாவுக்கு பலவீனப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதுனால வாழவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவால் படிக்க முடியல, எந்த ஒரு முயற்சியும் கிடையாது. தான் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை சகோதரர் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ தகப்பன் ஸ்தானத்தில் எங்கள் அப்பா வந்துட்டாங்க. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா உழைக்க வேண்டியதாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு ஓலை குடிசைதான் அவங்க வீடு, மாட்டு தொழுவோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் அவங்களுடைய வீடு. அதிலிருந்து எப்படியாவது தன்னுடைய சகோதரனை சகோதரியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து சின்ன வயசில் அந்த 12 வயசுலேயே கடற்கரையில் போய் மீனை வாங்கி அதை விற்று தன்னுடைய சகோதரர்களை நடத்த தொடங்கினாங்க. அப்படியே நாட்கள் போய் ஒரு வாலிப பருவம் வரும்போது இன்னும் அதிகமாக இரவு பகலாக உழைக்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் திருமண பருவம் வரும்போது எல்லாருக்கும் திருமணம் பண்ணி வச்சு எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்து கடைசியாக என் தகப்பனார் அந்த ராமநாதபுரம் தொண்டி என்று சொல்லப்படுகிறதான அந்த ஊரை விட்டுக்கிட்டு சென்னை பட்டணத்தில் போய் நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சென்னை பட்டணத்துக்கு வந்தாங்க. அந்த சென்னை பட்டணத்துக்கு வந்து திரும்ப ஒரு ஓலை குடிசையில் தான் எங்கள் அப்பா வாழ்ந்தாங்க. திரும்பவுமா வாழ்க்கை முதலேருந்தே தொடங்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கடை வைக்க தொடங்கினாங்க. அந்த கடை ஒரு சின்ன கடை ஒரு பெரிய கடையாக மாறிச்சுது. அப்படி எங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லுமே எங்கள் அப்பாவுடைய திருமணத்துக்கு அப்புறம் நாங்கள் பிறந்து வளர்ந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய கோடீஸ்வரராக நாங்கள் இருந்தோம். அப்பாவுடைய வாழ்க்கை ஒரு ஓலை குடிசை தான். ஆனால் நான் பிறந்து ரட்சிக்கப்படுறது முன்னாடி வரைக்கும் ஒரு பெரிய கோடீஸ்வர பிள்ளை மாதிரி தான் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறமா எங்கள் வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் வந்துச்சு. எப்படி என்னுடைய தகப்பனார் 6வது வகுப்பு படிக்கிற வயசில் ஒரு மாற்றம் வந்துச்சோ, அதேமாதிரி நான் 6வது வகுப்பு படிக்கிற வயசில் எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை இல்லாமல் போச்சு. அந்த இல்லாமல் போன நிலைமையில எங்கள் அப்பா சோர்ந்துட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் கோடீஸ்வரம், பணம், செழிப்பு, ஆசீர்வாதம் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் நம்ம கிராமத்துலலாம் அறுவடை பண்ணி நெல் மூட்டை எப்படி வீட்டில் இருக்குமோ அதே மாதிரி எங்கள் வீட்டில் பண மூட்டையாக இருக்குது. அப்படி நல்ல சம்பாத்தியம், நல்ல வருமானம். இப்போ அது எல்லாமே நான் 6வது வகுப்பு படிக்கிற வயசில் ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே புரியலை. அப்படிங்கும்போது செத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. முடிவெடுத்தது எங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு நாள் அப்படியே சோர்ந்து போய் எவ்வளோ முயற்சி பண்ணியும் நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணலை, ஆனால் என்ன பண்ணியும் பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சோர்ந்து போய் உட்காந்துருக்கேன்.
அப்போ ஒரு நண்பர் வந்து ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது வேதனை அழுது சொல்கிறாங்க. அப்போ நான் 6வது வகுப்பு, என் அக்கா 8வது வகுப்பு, அந்த ஸ்டேஜ். அப்போ அவர் சொல்கிறாரு, உன் கடையில் தான் டெய்லியும் பூஜை நடக்குது, அந்த பூஜை உன்னை காப்பாற்றலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அப்பா சொல்கிறாங்க, இது வரைக்கும் நான் அப்படி ஒரு பூஜை பண்ணது கிடையாது, ஏன் கடையிலையா பூஜை நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே நைட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அதே மாதிரி அந்த நண்பர் சொன்ன மாதிரி பூஜை நடக்குது. யார் இப்படி பூஜை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு தோணலை, யார் பண்ணுறா அப்படின்னு தெரியல. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு யாருமே விரோதி கிடையாது. அப்போ சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லும்போது உள்ளே போய் பார்க்கும்போது எங்கள் அப்பாவால் தாங்க முடியாத ஒரு வேதனை. என்னென்னா, யாருக்கு தகப்பன் ஸ்தானமாக மாறினாரோ அவங்களே இவங்களை கொல்லணும், சாகணும்னு நினச்சிட்டாங்க. கூட பிறந்தவங்களே எங்கள் அப்பா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது எங்கள் அப்பாவால் அதை ஜீரணிக்க முடியல. நான் உங்களுக்கு தகப்பனாக தானே இருந்தேன், நம்முடைய அப்பா படுத்த படுக்கையாக இருந்தார், நான் உங்களுக்கு தகப்பனாக தானே இருந்தேன், இது வரைக்கும் எனக்கு நான் எதுவுமே சேர்க்கலையே, எல்லாம் உங்களுக்கு தானே சம்பாதிச்சு தந்தேன், கடைசியாக நான் வந்து இப்போ சம்பாதிக்கிறேனே அப்படின்னு சொல்லி வேதனைக்கு மேலே வேதனை. அதில் உங்கள் ஆசை இன்னைக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, நான் சாகிறதுக்கு ஏன் இவ்வளோ பூஜை பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் செத்துருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே விஷத்தை குடிச்சிட்டாங்க. விஷத்தை குடிச்சிக்கிட்டு எங்களுக்கு யாருக்கும் தெரியாது, மணி 3 மணி வீட்டில் வந்து கதவை தட்டுறாங்க. தட்டும்போது அப்படியே வாய் ஃபுல்லாக ரத்தம். எங்கள் அம்மா அலறி அடிச்சிட சவுண்டில் நானும் என் சகோதரி எந்திக்கிறோம். எதுன்னு சொன்னால் அதிகாலை 3 மணி பார்த்தீங்களா, அதனால காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. எங்கள் அப்பா அப்படியே விழுந்துட்டாங்க வீட்டில். விழுந்த உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நான் சின்ன பிள்ளை, நானும் என் அக்காவும் சின்ன பிள்ளைங்க, ரோட்டில் ஓடுறோம், யாராவது காப்பாற்றுங்கன்னு சொன்னோடனே ஏதோ சின்ன பிள்ளைங்க நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு வண்டியெலாம் நிப்பாட்டி வீட்டில் வந்து அப்பாயை கொண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தாங்க, ராயப்பேட்டா மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தாங்க. அங்கே சேர்த்த உடனே செக் பண்ணுறாங்க, தீவிரமாக சிகிச்சை கொடுக்குறாங்க, இவர் விஷம் குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. விஷம் குடிச்சிட்டாருனாலே வந்து அது வேற மாதிரி தான் பேசுவாங்க. ரெண்டாவது சரி என்னன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு தீவிரமாக சிகிச்சை நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் திடீர்னு சொல்லிட்டாங்க, மன்னிச்சிருங்க, காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஏன்னா எங்கள் அம்மா வெளி உலகத்துக்கு போனது கிடையாது. நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது இனி அடுத்தது என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நாங்கள் ஒரு 4 பேர் தான் நாங்கள் ஃபேமிலி. எங்களுக்கு சென்னை பட்டணத்தில் பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் நாங்கள் 4 பேர் தான், எங்களுக்கு சொந்தம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமல் நெஞ்சிலேயே போட்டு அடித்து அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன ஒரு கையில், எங்கள் அக்கா ஒரு கையில். அப்படி இருக்கும்போது என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிற்கிறோம். காலையில் 5:30 மணி இருக்கும். அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இந்த பாடியை அப்புறப்படுத்துங்க, இதுக்கு மேலே இதுக்கு வச்சுருக்கிறீங்க, அதான் முடிஞ்சிட்டல எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு நிற்கிறாங்க. பேச்சு இல்லாமல் அப்படி நிற்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. செத்து போனான்னு சொன்னால் எங்கள் அப்பா எந்திரிச்சு உட்காந்துருந்தார். பயங்கரமான ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. அப்போ உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வெள்ளை வஸ்திரம் போட்டு ஒருத்தர் வந்தார், என்னை தொட்டார் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார். அதுக்கப்புறம் பயங்கரமான நிறைய காரியம் நடந்தது. பிறகு அந்த ட்ரீட்மெண்ட்டே இல்லாத அளவுக்கு சுத்தமாக அந்த பலவீனமே இல்லை. உடனே எங்கள் அப்பா டிஸ்சார்ஜ் ஆன உடனே கையோடி நாங்கள் வாழ்ந்த வீடு, நாங்கள் சோதரை எங்கள் அப்பா கட்டின கடை, சேர்த்து வச்ச பணம், இது எதுவுமே எங்கள் அப்பா எதிர்பார்க்கல. நான், என் அக்கா, என் அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு உடனே ஒரு சின்ன ஒரு வண்டியை வேனை வாடகைக்கு பிடிச்சி, எதுவுமே எடுக்கல, எங்கள் பொருள் எல்லாம் என்ன செய்கிறாங்க யார் என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது, நீங்கள் மட்டும் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா காதில் கேட்ட ஒரு சத்தம், நீ நான் காண்பிக்க தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரியில் வந்தோம். வந்து எங்கள் பெரியம்மா வீடு பார்த்தீங்கன்னா மயிலாடியில் ஒரு சின்ன வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்க. அந்த வீட்டில் வந்து நாங்கள் இறங்கினோம். அது ஒரு ஓலை குடிசை. அப்படி ஒரு திரும்பவுமா எங்கள் அப்பாவுக்கு 12 வருஷம் பேக் போகுது. திரும்ப நாங்கள் எளிமையான குடும்பத்துக்கு தள்ளப்படுறோம். அப்போ எங்கள் அப்பா இருக்கிற சொற்பமான பணம் தான் கொண்டாந்தாங்க. 26 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20,000 ரூபா கொண்டு வந்தாங்க.
அதை வச்சு எங்களால் நடத்தி பார்த்தாங்க அப்பா, முடியலை. சென்னையில் பெரிய கடை, 10 பேர் வேலை பார்க்குறது. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாதனால அந்த பணத்தை வச்சு செலவழிச்சாங்க. ஆனால் கொஞ்ச நாள் தான் போச்சுது. இப்போ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, உடுத்துறதுக்கு வஸ்திரம் கிடையாது. அப்பா எங்களாமும் வேலைக்கு போனாங்க, ஆனால் யாருமே அங்கே ஒழுங்கான வேலைகள் இல்லை. கிடைக்கிற பணத்தை வச்சு எங்களுக்கு சாப்பாடு தருவாங்க, ஆனால் அப்பாவுக்கு சாப்பாடு கிடையாது, அம்மாவுக்கு சாப்பாடு கிடையாது. அப்படியே கொஞ்ச நாள் நாங்கள் கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறமா எங்கள் அப்பா வந்து எங்களை வந்து சென்னை பட்டணத்தில் எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எங்கள் அப்பா எங்களை பார்ப்பாங்க. ஏன்னா பிஸ்னஸ் மேன், அவர் ஃபாரின் போவார், அப்புறம் கடை வச்சுருக்கிறாரு. அதனால் பிஸ்னஸ் மேனாக இருந்ததுனால ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் எங்கள் அப்பா பார்ப்பாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்க்குற அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்களை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு வேண்டியது என்ன பொருள், எங்களுக்கு வேண்டிய வஸ்திரம், எங்களுக்கு வேண்டிய சாப்பாடு, இது எல்லாமே வெளியே கொண்டு போயிடுவாங்க. வாரத்தில் 4 நாள் தான் எங்கள் அப்பாவை நாங்கள் பார்ப்போம். அப்படி வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஃபேமிலி என்ன ஆச்சுன்னா, இப்போ எங்கள் அப்பா டெய்லி எங்களை பார்க்கும்போது எங்கள் அப்பா எங்கள் கண்ணில் இருக்கிற கண்ணீரை அவங்களால ஜீரணிக்க முடியல. கஷ்டப்படுறாங்களே, பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு தூக்கத்தில் நாங்கள் தூங்கிட்டோம். அதிகாலையில் ஒரு 3:30 மணிக்கே எழுந்திரிச்சு நான் எங்கேயாவது போய் பணம் சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அப்பா போயிட்டாங்க. அப்படி போன அப்பா இந்த மாதம் வந்துடுவார், அடுத்த மாதம் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோம், எதிர்பார்த்தோம். அப்பா வரல. அப்போ இருந்ததை காட்டிலும் பல மடங்கு நாங்கள் திரும்ப வேதனைக்கு உள்ளப்பட்டோம். திரும்பவும் அப்பா இருக்கும்போது கொஞ்சமாக சாப்பாடு கிடச்சிது. இப்போ அப்பா போய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி போனவங்க வரவும் இல்லை. அதுக்கப்புறம் சாப்பாடுங்கிற வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு பயங்கர கஷ்டப்பட்டோம். வஸ்திரம் கிடையாது. அப்போ ஒவ்வொரு மாதம் முடியும் போது எங்கள் அம்மா போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நிற்பாங்க. ஏதாவது போஸ்டர் வந்திருக்கா சார்? அப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, உங்கள் பேரெல்லாம் வரலம்மா அப்படிம்பாங்க. அதில் வீட்டுக்கு வருவாங்க. அப்படியே எங்கள் அம்மா தாங்க முடியாமல் என்ன செஞ்சாங்கன்னா, பக்கத்தில் உங்கள்கிட்டலாம் கடன் வாங்க தொடங்கினாங்க. அவங்களும் கொஞ்ச நாள் தானே தருவாங்க, திரும்ப கொடுக்க முடியாது. அப்புறம் அவங்களும் திட்ட தொடங்கிட்டாங்க, நீ ஒரு இது ஏமாத்துற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் அம்மா அதை சகிக்க முடியல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, 8வது வகுப்பு படிக்கிற என் சகோதரியை கொண்டு ஒரு இடத்துல எஸ்டிடி பூத்தில் கொண்டு வேலைக்கு போட்டாங்க. என்னை கொண்டு ஒரு பாத்திராவடையில் கொண்டு வேலைக்கு போட்டாங்க. ஆனால் எஸ்டிடி பூத்தில் எங்கள் அக்கா வேலைக்கு போகிறா, நான் ஒரு சின்ன பிள்ளை 6வது வகுப்பு படிக்கிறேன், நான் ஒரு பாத்திராவடைக்கு வேலைக்கு போகிறேன். அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, எங்கள் அக்காவுக்கு பிரச்சனை இல்லை, நான் பாத்திராவடையில் வேலை பார்க்குறத எங்கள் அம்மா ஒரு நாள் வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க, எப்படி இருக்கிறான் பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு பார்த்து என்ன ஆகி போச்சுன்னா, அவர் என்றைக்குமே அப்படி செய்ய மாட்டார். அன்னைக்கு அந்த கடை இன்னொரு ஸ்டெப் எழுப்புறதுனால செங்கல் உடைக்க வச்சிட்டார். அந்த செங்கல் உடைச்சி அதுக்கு மேலே திராஸ் போடுறதுக்காண்டி செங்கல் உடைக்கிறதுக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டார். அதுக்கு பக்கத்தில் சாக்கடை, எல்லாரும் யூரின் போகிற இடம். அப்போது இந்த சைடில் செங்கல் உடைக்கணும், இந்த சைடு எல்லாரும் யூரின் போகிற இடம். இதை பார்த்தோன்னா அம்மா தாங்க முடியல. அதனால் என்னை கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு பயங்கரமாக அழுதாங்க, நீ எப்படி இருந்த, இப்போ இப்படி இருக்கே அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, இனி நீ வேலைக்கு போண்டா, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா முடிவு பண்ணாங்க. அதுதான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. ஆனால் அது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்குது. எப்படின்னா, இனி நான் உங்களுக்கு சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா முடிவு பண்ணி, அடுத்த நாள் எங்கள் அக்கா வேலைக்கு போகிறா, சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனேன். எங்கள் அம்மா மயிலாடுலேருந்து பஸ் ஏறி வடசேரிக்கு வந்து இறங்குறோம். இறங்கி அடுத்தது ஒரு பஸ் ஏறுறாங்க. பஸ் ஏறும்போது அம்மாட்ட கேட்குறேன், அம்மா இதுக்கு மேலே இனி அடுத்த ஊருக்கு போகணுமா, என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா மயிலாடுலேருந்து வடசேரி பட்டணத்துக்கு வரும்போதே ஒரு 3:45 மணிக்கு ஆயிரும். அப்போம்லாம் வந்து ரோடு வசதி கிடையாது பார்த்தீங்களா. அப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னம்மா இனி அடுத்த பஸ்ஸுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன்னா, ஆமாம்மான்னு சொல்லிட்டு என்னை கையை பிடிச்சி அடுத்த பஸ்ஸில் ஏறிட்டு, நீ என் கையை மட்டும் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்க தொடங்கினேன். அந்த பஸ்ஸில் அப்படி எல்லாத்தையும் பிச்சை எடுக்க தொடங்கினாங்க.
அதுக்கப்புறம் பஸ்ஸு கிளம்புனோடனே அதுலேருந்து இறங்கி அந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பிச்சை எடுக்க தொடங்கினேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கடைகள் எல்லாம் பிச்சை எடுக்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து மீனாட்சிபுரம், அப்புறம் மீனாட்சிபுரத்துலேருந்து இடலாக்குடி, பறக்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எங்கெல்லாம் நடந்து போக முடியுமோ நடந்து போகிற தூரத்துக்கு கால் வலிக்கிற வரைக்கும் நடந்து போய் என் கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு பிச்சை எடுத்து தான் நாங்கள் சாப்பிட்டோம். அந்த நாட்களில் தான் ரம்ஜான் பண்டிகை வந்துச்சு. அப்போ அம்மாட்ட கேட்குறேன், அம்மா நம்ம இந்த வருஷம் ரம்ஜான் கொண்டாடுவோம்ல அப்படின்னு. ஆமாம்மா கொண்டாடணும் அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லி ரம்ஜான் பண்டிகையில் பார்த்தீங்கன்னா நோன்பு இருப்பாங்க, 30 நாள் நோன்பு இருப்பாங்க. அந்த 30 நாள் நோன்புல எங்கள் அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு, என்னன்னா இந்த நோன்பு நாட்களில் முஸ்லீம் ஊரில் போய் பிச்சை எடுத்தா நிறைய தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே ஊரில் இருக்கிற எடலாக்குடியில் போய் நாங்கள் பிச்சை எடுத்தோம். அப்படியே பிச்சை எடுத்துட்டு இருக்கும் போது எங்கள் அம்மாவுடைய தூரத்து சொந்தம் அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இனி என் பிள்ளை கொஞ்சம் நல்லா ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் வெளியே போடி பிச்சைக்காரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னதுனால என்ன ஆகி போச்சுன்னா, எங்கள் அம்மாவுக்கு வேதனை தாங்க முடியல. நாளைக்கு ரம்ஜான், வார்த்தை இப்படி வருது, அப்பாவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு முடிவு பண்ணாங்க, செத்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஒரு முடிவு. சரி செத்துருவோம்மா அப்படின்னு சொன்னோன்னா அக்காளுக்கு தெரியாது. அக்காளுக்கு தெரியாமல் எப்படிம்மா செய்கிறதுன்னு, அக்கா வரட்டும், மணி 6 மணி ஆகுது, பிச்சை எடுத்த சாப்பாடை வச்சு நாங்கள் இந்த பிளான் போட்டுட்ருக்குறோம். அப்போ அம்மா சொல்கிறாங்க, அக்கா வந்தோன்னே தெரியாமல் செத்துருவோம் அப்படின்னு. அப்போ அக்கா காத்திருக்கும் போது அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம். தூரத்துலேருந்து ஒரு சத்தம், யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். இந்த சத்தத்தை நான் கேட்குறேன். சாகணும்னு முடிவு எடுத்துட்டோம், அது வரைக்கும் அந்த சத்தம் எங்களுக்கு கேட்கல. ஆனால் இப்போ நாங்கள் வந்து முடிவெடுக்கும் போது தூரத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்கு, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாட்ட நான் சின்ன பிள்ளை மாதிரி சொல்கிறேன், சின்ன பிள்ளையர் தான் இருந்தேன், சொல்கிறேன், அம்மா நம்மளை தான் எல்லாரும் கைவிட்டாங்களே, ஆனால் இங்கே ஏசு யாரோ ஒருத்தவங்க கைவிட மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, அவர்கிட்ட போய் பிச்சை எடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்டேன். அப்போ எங்கள் அம்மா சரி போ அப்படின்ட்டாங்க. போனோடனே அப்படியே அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறேன். அங்கே ஒரு பெரிய சர்ச், அந்த சர்ச்சில் நடையில் உட்காந்துருக்குறேன். நடையில் உட்காந்துருந்து அவங்க பாடுறது கேட்டுகிட்டே இருக்கிறேன், யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். அந்த சத்தத்தை கேட்க கேட்க எனக்குள்ள ஒரு சந்தோஷம், யாரோ இங்கே இருக்கிறாங்க போல இருக்கு, யாரோ இயேசுன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இயேசு உன்னை கைவிட மாட்டார், இயேசு உன்னை கைவிட மாட்டார். அப்போ சின்ன பிள்ளைனால எங்களுக்கு இயேசுனா யாரும் தெரியாது. நான் வளர்ந்தது முஸ்லீம் ஏரியாவில், நான் படித்தது முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அங்கே ஃபுல்லாக தொழுகணும், ஓதணும், அதுதான் எங்களுடைய கடமை. அப்படிங்கும் போது இயேசுவை பற்றி எங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இயேசுவை பற்றி தெரியணும்னா அங்கே சின்ன ஒரு புதிய ஏற்பாடு, அதெல்லாம் புதிய ஏற்பாடுலாம் தெரியாது, அதை வச்சு பயமுடுத்துவாங்க, இதில் நிறைய கொம்பு வச்ச பிசாசு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் எங்களுக்கு தெரியுமே தவிர இயேசுனா யாருன்னு தெரியாது. அப்போ அந்த படியில் உட்காந்து கேட்குறேன். படியில் உட்காந்து கேட்டோன்னு எல்லாரும் வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது நான் யாருக்கும் மூஞ்சியுமே பார்க்கல, குனிஞ்சே இருக்கிறேன். எல்லாரும் போன பிறகு நான் உள்ளே போகிறேன். போனோன்னே இங்கே யார் இயேசு, இங்கே யார் இயேசு அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். கேட்டவுடனே ஒரு சின்ன ஒரு பிள்ளை இப்படி நிற்கிறான்னு சொல்லிட்டு ஒரு வயதான ஒரு தாத்தா என்னை பார்த்து இயேசுவை குறித்து 2 வார்த்தை சொல்லி தந்தார். அதை எனக்கு மனசில் பயங்கரமாக விசுவாசிக்க தொடங்கி நான் போய் அந்த தாத்தாட்ட சொன்னேன், இயேசப்பாட்ட பேசுனா என்கிட்ட பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கண்டிப்பாக பேசுவாங்கம்மா அப்படின்னாங்க. சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உள்ளே போனேன். போயிட்டு பலிபீடத்தை பிடிச்சிக்கிட்டு சொன்னேன், இயேசப்பா இது வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா எனக்கு சொல்லி தந்த ஒரே ஒரு ஜெபம், எல்லாரையும் காப்பாற்றுங்க, எங்களையும் காப்பாற்றுங்க. இதை தான் நான் இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேன், சின்ன வயசுலேருந்து. அதை நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன், எல்லாரையும் காப்பாற்றுங்க, எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறேன். மணிக்கூர் ஆகுது. அந்த வழிபடத்தை பிடிச்சி எனக்கு வேறு எதுவுமே சொல்ல தெரியல. இதை மட்டும் திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டான்னு கேட்ட இதே காது,
இப்போ யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த சத்தத்தை கேட்டோன்னே பயங்கர சந்தோஷம். அப்படியே துள்ளி குதிச்சு வீட்டுக்கு ஓடுறேன். அம்மா இப்படி ஒரு சவுண்டு கேட்டோமா அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா சரி சாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். எங்கள் அக்காவும் வந்துட்டான். வந்தோடனே எல்லாரும் படுத்து தூங்கிட்டோம். காலையில் திரும்ப பிச்சை எடுக்க தான் போனோம். அப்படியே பிச்சை எடுக்கிறதுக்காக போகும்போது பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். பயங்கர ஆச்சரியம். நாங்கள் பிச்சை எடுக்கிறதுக்காக அந்த பஸ்ஸில் ஏற போகிறோம். அதே பஸ்ஸில் எங்கள் அப்பா இறங்கி வந்தாங்க. அப்போ பயங்கரமான ஆச்சரியம், எங்கள் அப்பா வந்துட்டாங்களே அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பா வந்ததை கூட எனக்கு பயங்கர சந்தோஷம் இல்லை, இயேசு என் ஜெபத்தை கேட்டாங்கிற சந்தோஷம். அன்னைக்கு இயேசப்பாவை ரொம்ப பிடிக்க தொடங்குச்சு. அப்போ எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வீட்டுக்கு போகிறாங்க. நான் சர்ச்சில் போய் இயேசப்பாட்ட சொல்கிறேன், ஆண்டவரே இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், நீங்கள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சுட்டு போகிறேன். போயிட்டு வீட்டில் போய் நான் நிற்கிறேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நேற்றுக்கே நான் செத்து போயிருப்பேன், கடலில் போய் குதிச்சு நான் கீழே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கரை என்னை பிடிச்சது இழுத்துக்கிட்டு ஒரு சத்தம் கடிச்சு, நீ வீட்டுக்கு போ, நீ சாக வேண்டிய மனுஷன் இல்லை, நீ வாழ வேண்டிய மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்க்குறேன், யார்டா என்ன அப்படி இழுத்தது, நான் தான் செத்துருப்பேனேன்னு சொல்லிட்டு யார் என்ன இழுத்தான்னு சொல்லி பார்க்குறதுக்கு திரும்பும் போது யாருமே இல்லையா. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அதுதான் இயேசு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். அன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இதுதான் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நான் 6வது வகுப்பு படிக்கிற வயசில் இயேசுவை அறிந்து கொண்டேன். ஆனால் 8வது வகுப்பில் தான் ஒரு பெரிய மாநில முகாமில் எஃப்எம்பிபின்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்ட். அந்த எஃப்எம்பிபியில் சேலத்தில் வச்சு நடந்த ஒரு பெரிய மாநில முகாம். அந்த முகாமில் டீன்ஸுக்காக ஒரு மீட்டிங் கேதர் பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் போய் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். பாவம்னா என்ன, ஆண்டுக்கு பிடிக்காததுன்னா என்ன, நம்ம வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு ரட்சிக்கப்பட்டேன். இதுதான் ரட்சிப்புக்கு முன்னாடி வரை. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அப்பா ஒரு மரண தருவாயில இருந்தாங்க இல்லையா, அப்பவும் ஆண்டவர் பேசினார் இல்லையா. ஆனா நீங்க அப்போ யார் பேசினாலும் உங்களுக்கு தெரியாது. திரும்பவுமாக பேசி உங்க குடும்பத்தையே குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை ஒரு திட்டத்தை அவர் வைத்திருந்தார் இல்லையா. இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, குடும்பமா அப்பா அம்மா எல்லாருமே ரட்சிக்கப்பட்டீங்க இல்லையா. ஆமா, இது ரட்சிப்புக்கு முன்னாடி வரைக்கும் இதை சொன்னேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் கழிச்சு தான் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்களா. ஆமா, நான் எப்படி என்னை படிக்க வைக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா நான் படித்தது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், எங்கள் அக்கா படித்தது பெரிய பள்ளிக்கூடம். அப்படி எங்கள் அப்பா என்ன நினச்சிட்டாங்கன்னா, அதே நிலைமைக்கு நம்ம படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு எங்களை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு மனசு இல்லை. இல்லைனாமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, சேர்க்கணும், ரூபா சேர்த்து பிள்ளைகளை கொண்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நினச்சாங்க. அது என்னென்னா சேர்க்கறதுக்கு எங்கள் அப்பாவால் முடியலை. வருஷம் போயிட்டு பணம் சேர்க்கறதுக்கு முடியல, ஆனால் வருஷம் போயிட்டு. அப்படிங்கும்போது நான் 3 வருஷம் படிக்கலை. அக்கா 8வது வகுப்பு வரைக்கும் படிக்கவே இல்லை. அவள் படித்தது 8வது வகுப்பு தான். அதுக்கப்புறம் அவள் படிக்கவே இல்லை, படிக்க வைக்கலை. அப்படி நான் 3 வருஷமாக சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சுக்கு போயிட்டு சர்ச்சில் வேலை செஞ்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாது, துடைப்பேன், தூக்குவேன், கழுவுவேன். தாத்தா கூட அப்படியே சுற்றி வருவேன். பிறகு அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் யாராவது கூடுவாங்க, தம்பி நீ சும்மா தான் இருக்கிறியா? ஆமாம். அப்போ எங்கள் வீட்டில் பாத்ரூம் கழுவியா அப்படிம்பாங்க. பாத்ரூம் கழுவி கொடுத்துருக்கேன். டேங்க் கழுவி தருவியா? டேங்க் கழுவி கொடுத்துருக்கேன். தோப்பில் தேங்காய் பறக்கி போடுவியா? அதை செஞ்சு எங்கள் அம்மா எதுவுமே சொல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு சம்பாதிச்சு கொண்டு கொடுத்து, அது இல்லாமல் எங்கள் அம்மா எனக்கு இது வரைக்கும் அட்வைஸ் பண்ணதே கிடையாது. நீ இப்படி நட, இப்படி பண்ணு, இந்த மாதிரி செய்யாத. அந்த அளவுக்கு ஆண்டவர் நடத்தினார். காலையில் 4 மணி தான் சர்ச்சைக்கு போயிடுவேன். அதிகாலையில் தாத்தா என்கிட்ட தான் சாவி தருவார். அப்போ 4 மணிக்கே போய் சர்ச்சை நான் தான் திறக்கணும். பெரிய சர்ச்சை, 1000 பேர் விசுவாசிகள், 1000 குடும்பங்கள் இருக்காங்க. அப்போ அந்த தாத்தா என்கிட்ட தான் சாவி தருவார். 4 மணிக்கே வந்துடுவியான்னு கேட்பார். அப்படி சர்ச்சிலேயே நான் போய் இருந்து அப்படியே வாழ்ந்ததுனால என்னுடைய இதை பார்த்து எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. இவன் ஆண்டவரேன்னு இருக்கானே, இயேசுவேன்னு இருக்கானே
இந்த ஏசு அவனுக்கு அப்படி என்னதான் செஞ்சுட்டாரு, நானும் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில வருஷங்கள் கழிச்சு தான் அம்மா வந்து ரகசியமா வந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னா, நான் 4 மணிக்கு சாவி திறக்க போறேன்னா எங்க அம்மா 3:30 மணிக்கே வந்துருவாங்க. சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு, முழங்கால தான் ரட்சிக்கப்படும் போதே எங்க அம்மா இயேசு அறியும் போதே முழங்கால் போட தொடங்கினாங்க. அன்னைக்கு அந்த நடையில நின்று முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட தொடங்கினதை எங்க அப்பா பார்த்து எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா மரணத்துக்கு அப்புறம் தான் எங்க அக்கா ரட்சிக்கப்பட்டாங்க. முஸ்லீம்ல இருந்து நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க இல்லையா? ஆமா. அப்ப உங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க எல்லாம் முஸ்லீம் தானே? அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல அவங்க எல்லாம் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து எப்படி சொல்லணும்னா, கோடீஸ்வரனா இருக்கும்போது சொந்தம்னு இருந்தாங்க. பணம் காசு அப்படி இருக்கும்போது சொந்தம் பந்தம்னு இருந்தாங்க. அதே இது எங்கள் அப்பா ஒரு மயிலாடி பட்டணத்தில் வந்து ஒரு சின்ன கடை வைக்கிறதுக்கு போய் எங்கள் அப்பா ஹெல்ப் கேட்கும் போது என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு வெத்து பேப்பரை எங்கள் அப்பாட்ட கொடுத்து இதில் சைன் போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பாவோட வேதனை தாங்க முடியல. ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு. இத்தனைக்கும் ஒரு 5000 ரூபா என்னதோ பணத்துக்கு. அப்போது எங்கள் அப்பாவுக்கு பயங்கர வேதனை. அவங்க திருமணம் பண்ணி வச்சது எங்கள் அப்பா, அவங்களுக்கு செலவு பண்ணது எங்கள் அப்பா. இதை பார்த்தோன்னே என்னதான் கையில் கூப்பிட்டு போகிறாங்க. எங்கள் அப்பா வேண்டாம், இந்த பணம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்ததுலேருந்து அவங்களுக்கு எங்களுக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம்னு சொன்ன உடனே நிறைய பேர் எங்களுக்கு அகென்ஸ்டாக மாறினாங்க. சொந்தம் இல்லை, சொந்தத்தின் மூலமாக கேள்விப்பட்டு சில முஸ்லீம்கள் வந்து எங்கள்கிட்ட பேசினாங்க. அப்போ எங்கள் அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, என் பிள்ளை தேடி இயேசு வந்திருக்கிறாரு, என்னை தேடி இயேசு வந்திருக்கிறாரு, நாங்கள் அவருக்காக தான் வாழ்வோம், நீங்கள் இன்னும் பண்ணுங்க அப்படின்னு. அது நாங்கள் சும்மா விட மாட்டோம், எதுவுமே உங்களுக்கு பங்கு கிடையாது அப்படின்னா. எந்த பங்கு எங்களுக்கு இல்லாட்டாலும் பரலோகம் எங்களுக்கு பங்காக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பேச தொடங்கினாங்க. அதுக்கு அப்புறம் எல்லாரும் எங்களை விட்டு விலகினாங்க. இன்னைக்கு 26 வருஷம் ஆகுது. எங்களுக்கு சொந்தம்னு யாருமே கிடையாது. சொந்தம் பந்தம் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. 26 வருஷமும் ரட்சிக்கப்பட்டதுனால தூக்கி எறிஞ்சாங்க. ஆனால் நாங்கள் நேசிக்கிறோம். இன்னைக்கும் ஜெபம் பண்ணுவோம், என் மச்சான் ரட்சிக்கப்படணும், என் அக்கா ரட்சிக்கப்படணும், அதாவது மச்சானுக்கு மனைவிமார் ரட்சிக்கப்படணும், பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், எங்கள் அம்மாவுடைய சொந்தம் ரட்சிக்கப்படணும், எங்கள் அப்பாவுடைய சொந்தம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி டெய்லியும் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் நேசிக்கிறோம். ஆனால் எங்களை நேசிக்க யாரும் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால. இயேசுனா யாருன்னே தெரியாது, நீங்க அவரை தேடி போகலாம், ஆனா அவர் வந்து உங்களை தேடி வந்தார் இல்லையா? எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம். ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ரட்சிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சின்ன பருவத்தில் ரட்சிக்கப்பட்டனால அப்போ எனக்கு சண்டே ஸ்கூல்ல அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ எனக்கு ஒரு பைபிள் ஃப்ரீயாக தராங்க சண்டே ஸ்கூலில். இந்த தம்பிக்கு நம்ம ஒரு பைபிள் ஃப்ரீயாக கொடுப்போம்னு சொல்லி அலோட்ஸ் பண்ணி ஒரு பைபிள் ஃப்ரீயாக தராங்க. அப்போ அந்த பைபிளை வாங்கின என்னைக்கு சொன்னாங்க, தம்பி இந்த பைபிள் நீ வாங்குறதுலேருந்து நீ சண்டே ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு. சரிங்க ஐயா வரேன்னு சொல்லிட்டு சண்டே ஸ்கூல் போகிறேன். சண்டே ஸ்கூல் போகும்போது எனக்கு ஒரு வசனம் சொல்லி தந்தாங்க. முத நான் படித்த வசனம், நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தால் உன் இருதயத்தின் வாஞ்சியை அவர் நிறைவேற்றுவார். இந்த வசனத்தை எனக்கு படித்து தராங்க. இதை நான் சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வசனம் தான் என்னை நடத்துது. நான் முத படித்தது என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் எதுவுமே ஆண்டுகிட்ட கேட்டதே கிடையாது. எதுவுமே எனக்கு பணம் தாங்க, எனக்கு ஏதாவது வாங்கி தாங்க, எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்டது கிடையாது. என் வாழ்க்கையில் எனக்கு திருமண காரியம், என் மனைவியோ, எங்கள் அக்காவுக்கு திருமணமோ, எங்கள் அப்பாவுக்கு எதுனாலுமே நான் கேட்டதே கிடையாது. அவர்கிட்ட போய் சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க, எனக்கு என்ன சாப்பாடு தரணுமோ தாங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வச்சே வாழ்க்கையில் நடக்க தொடங்கினேன். பெருமைக்கு சொல்லலை, எந்த பாவத்துக்கும் என்னை ஆண்டு விடலை. எந்த பாவத்துக்கோ, எந்த துன்மார்க்கத்திற்கோ, எந்த அநியாயத்துக்கோ, எந்த ஒரு காரியத்துக்கும் என்னை விடாமல் கர்த்தர் என்னை நடத்த தொடங்கினார். ரட்சிக்கப்பட்ட பிறகு சின்ன வயசுலேயே எனக்கு ஆண்டவர் கிருபை செய்தது என்னென்னா, சின்ன வயசுலேயே நான் போய் ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த எத்தனையோ பேர் இருந்தாலும் அந்த தாத்தாவோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். டீனேஜ் வரும்போது எஃப்எம்பிபியில் டீன் ஸ்விங்கில் இருக்க அந்த கிருபை செய்தார். யூத்துக்கு வரும்போது
எஃப்எம்பிபியில் யூத்தில் இருக்க அந்த கிருபை செய்தார். அப்படி ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்தே என் வாழ்க்கையில் அன்று படிப்படியாக தாவீதை எப்படி படிப்படியாக ஆசீர்வதித்தாரோ அதே மாதிரி ஆசீர்வதித்தார். பணங்காசெல்லாம் நான் எதிர்பார்க்கவும் இல்லை, பணங்காசுலலாம் ஆண்டு என்னை நிரப்பவும் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆண்டு ஏசு ரட்சிக்கப்பட்ட பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் கையேந்த விடலை, யார்ட்டையும் போய் கையேந்த விடலை. அதுக்கு முன்னாடி கையேந்தணும், ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டு ஒரு நாளும் எங்களை இது வரைக்கும் கைப்பிடிச்ச ஆண்டவர். 26 வருஷம் ஆகுது ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இது வரைக்கும் வசனம் எங்களை நடத்துது. நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், எல்லாரும் சொல்லுவாங்க இயேசு நல்லவர், இயேசு பெரியவர்னு. ஆனால் நான் எங்கே பிரசங்கம் பண்ண போனாலும் சொல்லுவேன் இயேசு போதுமானவர். என் வாழ்க்கையில் அந்த 6வது வகுப்பில் அவர் போதுமானவராக இருந்தார். ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டு போதுமானவராக இருக்கிறாரு. அப்படி எந்த ஒரு காரியத்தையுமே ஆண்டு ரட்சிக்கப்பட்டு வேத வசனத்தை வாசிக்க வச்சு சோத்திரம் ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கை நான் என்னென்னு புரிய வச்சேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நம்ம எங்கே போக போகிறோம்னு சொல்லி தந்தார். இந்த உலகம் எத்தனை வருஷங்கிறத சொல்லி தந்தார். அப்போ ஆண்டவர் கேட்பார், என்கிட்ட அடிக்கடி கேட்பார், உனக்கு 100 ரூபா வேணுமா 1000 ரூபா வேணுமான்னு கேட்பார். அப்போ எது உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் சொல்லுவேன், ஆமாம் ஏசப்பா, எல்லாரும் பெருசு தானே ஆசைப்படுவாங்க, அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் கூடி போனால் 100 வயசு, ஆனால் என் கூட இருக்கிறது 1000 வருஷங்களுக்கு, 100 ஆண்டுகளுக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்னை புரிய வச்சார். அப்படி புரிய வச்சு இந்த உலகம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத தெரிய வச்சேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் கண்டுபிடிச்ச ஒன்று என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இயேசுவை மகிமைப்படுத்தணும், இயேசுவை பிரதிபலிக்கணும். அதுக்கப்புறம் தாவீது சொன்னது போல என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி அவருடைய வழியில் சத்தியத்தின்படி நான் ஓடுவேன்னா என் ஜெபத்தையும் கேட்பார், என்னை ரட்சிப்பாருங்கிறத சங்கீதம் புஸ்தகம் மூலமாக புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால என் இருதயத்தை ஆண்டுகிட்ட ஒருமுகப்படுத்தினேன். ஆண்டவரை எதை செஞ்சாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு தான் அந்த வாழ்க்கையை வாழ தொடங்கினேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த நடத்திட்டு இருக்கிறேன். நிச்சயமா அவர் தான் நமக்கு எல்லாமே இல்லையா? கண்டிப்பா. அவரை நம்பி வந்த ஜனங்களை ஒருபோது அவர் கையிடவும் மாட்டார், வெட்கப்படுத்தவும் மாட்டார். திருமணம் எப்போது நடந்தது? திருமணம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன சொல்றதுக்கு, நான் முஸ்லீமில் நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டதுனால எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. எங்களுக்கு சொந்தம் கிடையாது, அதான் ஓப்பனாக சொன்னேன். அப்போ ஒரே தெருவில் தான் நாங்கள் இருக்கிறோம். எனக்கு ஒய்ஃபு ஊராது தான், மயிலாடி தான். அப்போது அவங்களும் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ரட்சிக்கப்பட்டவங்க. அப்போது ரட்சிக்கப்பட்டு எங்களுக்கு அந்த ஃபேமிலி மட்டும் தான் தெரியும். சின்ன வயசுல எங்கள் அம்மா அவங்க அம்மாவோட சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்படி அவங்க என்னை நேசித்து அதுக்கப்புறம் அம்மா போய் பேசி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி திருமணம் நடத்துறதுக்குலாம் எங்களால் முடியாது. அதாவது ஒரு மண்டபம் அப்படிலாம் பண்ண முடியாது. அப்போ எங்கள் அம்மா போய் பேசி அரேஞ்ச் பண்ணி 2011 எங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. 2011 எங்களுக்கு திருமணம். எத்தனை பிள்ளைங்க? அவங்க இதுலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. ஒரு பையன் இருக்கிறான். அவன் 2014 பிறந்தான். 2011 மேரேஜ் நடந்துச்சு. 2014 எங்களுக்கு ஆண்டு பிள்ளை தந்தார். ஊழியம் அப்போ எப்போ ஆரம்பிச்சிங்க? ஊழியம் வந்து பார்த்தீங்கன்னா 2015 நாங்கள் ஊழியம் ஆரம்பித்தோம். பிறந்து ஒரு வயசுல நாங்கள் ஊழியத்துக்காக வந்தோம். ஏன்னா எங்கள் அப்பா இறந்தது பார்த்தீங்கன்னா 2014 எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஆண்டு சொன்னார், இனி என் ஊழியத்தை செய் அப்படின்னு சொல்லி ஊழியத்தை 2015 நாங்கள் செஞ்சோம். ஊழியத்துக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னா, சொத்துல எங்கள் அப்பாவுடைய மரணம். அப்போ 2014 எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவுடைய மரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, மறக்க முடியாத ஒரு விஷயம் இருந்தால் சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, அதுதான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாதது. ஏன்னா எங்கள் அப்பா 3 நாள் கழிச்சு தான் எங்களுக்கே தெரியும் எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படின்னு. சந்தோஷமாக வீட்டிலேருந்து வெளியே போனாங்க, வேலைக்கு போகிறோமா அப்படின்னு. அப்போ அதுக்கு முந்தின நாள் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நான் செத்துருவேன், ஏசப்பா கிட்ட போயிடுவேன், என்னை தேடாதீங்க, எனக்கு ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது நாங்கள் எங்கள் அப்பா வந்து இல்லைப்பா ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்கள் கூட இருக்கணும் சொல்லிகிட்டே இருக்கும்போது எங்கள் அப்பா அதே சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை நான் செத்துருவோம்மா அப்படின்னு, செத்துருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்ந்து போய் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஜெபம் பண்ணோம். இல்லை, அப்போ எங்கள் அக்கா ரட்சிக்கப்படலை, ஜெபம் பண்ணேன். அப்போது ஆண்டவர் அதை பற்றி எதுவுமே பதில் சொல்லலை. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வீட்டுக்கு வரலை.
இப்போ எங்கள் அப்பா பேசுனது ஒரு சைடில் பயம், என்னாச்சோ ஏதாச்சோ. எல்லாம் நானும் சகோதரியும் ஊர் ஊராக தேடணும். அப்படி தேடி போய் எங்கள் அப்பா கிடைக்கல. அடுத்த நாள் தேடணும், கிடைக்கல. அடுத்த 3ஆவது நாள் போய் சரி அப்பா வந்துடுவாங்க, எங்கே வேலைக்கு போயிருக்காங்க வந்துடுவாங்க சொல்லிட்டு 2 நாள் தேடணும். 3ஆவது நாள் தேடலை. 3ஆவது நாள் என்ன செஞ்சுட்டேன்னா ஆஃபீஸ் போயிட்டேன். அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆஃபீஸ் போயிட்டேன். ஆஃபீஸ் போயிட்டு பேப்பர், என்றைக்குமே நான் பேப்பரே படிக்க மாட்டேன். காலையில் நம்ம பைபிள் படிக்கிறது தான், பேப்பர் படிக்கிறது கிடையாது. அப்போ பேப்பர் படிக்காத என்ன எனக்குள்ள ஒருத்தர் சொல்கிறாரு, பேப்பர் படி அப்படிங்கிறாரு. ஏன் பேப்பர் படிக்கணும், நம்ம தான் அப்படி படிக்க மாட்டோமே அப்படின்னு சொன்னால், இல்லை நீ பேப்பர் படி அப்படின்னு சொன்னோன்னே டேபிளில் போய் இருந்து பேப்பர் படிக்கிறேன் ஆஃபீஸில் போய். அப்போ ஆஃபீஸில் அந்த டேபிளில் படிக்கும் போது ஒரு பேப்பர் மட்டும் கீழே விழுந்துகிட்டே இருக்கு, கீழே விழுந்துகிட்டே இருக்குது. நான் அதை ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறேன், திரும்ப வேற பேப்பர் படிச்சுட்டே இருக்கிறேன். அப்போ திரும்பவும் சொல்கிறாங்க உள்ளே இருந்து அந்த விழுந்த பேப்பர் எடுத்து படி அப்படின்னு. அப்போ விழுந்த பேப்பர் எடுத்து படிக்கிறேன், ஒன்றுமே இல்லை, ஏதோ நியூஸ் எதுவுமே இல்லை. திரும்பவும் சத்தம் கேட்குது, ஒழுங்காக கீழே கார்னரில் படி அப்படின்னு. அப்போ கார்னரில் படிக்கும்போது அந்த பேப்பர் நாங்கள் இன்னும் வீட்டில் வச்சுருக்கிறோம். 55 வயது மதிக்கத்தக்க ஒரு சடலம் ஆசாரி பள்ளத்தில் இருக்குது, யாராவது உண்டுன்னா வந்து பாருங்க. ஃபோட்டோ போடலை, வெறும் 4 லைன் தான் இருக்கும். அந்த 4 லைனை பார்த்தோன்னே எனக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா செருப்பு போடலை, பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன், நேராக போய் ஆசாரிப்பள்ளம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்குறேன், பார்க்க முடியுமா அப்படின்னு. பார்த்தாச்சுன்னா எங்கள் அப்பா. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பாவை கொண்டு வரும்போது சாயங்காலம் ஆச்சுது. எங்களுக்கு தான் சொந்த பந்தம் யாரும் கிடையாதே. அப்படி வந்து எங்கள் அப்பாவை வீட்டில் நடையில் வச்சுருக்குறாங்க. நடையில் வச்சுருக்கும் போது சொந்தக்காரங்க சரி மற்ற வாழும்போது கொடுக்கலையே, செத்ததுக்காக போகும்னு சொல்லிட்டு வந்தாங்க. வரும்போது எங்கள்கிட்ட கேட்டாங்க, எப்படி நாங்கள் அடக்கம் பண்ணட்டுமா. அப்புறம் பல விஷயங்கள் பேசினாங்க. ஏன்னா இப்போ அதை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா இப்போ அவங்கள நாங்கள் நேசிக்கிறோம், எங்களுக்கு வாஞ்சிக்கிறோம், அவங்க வேணும் அப்படின்னு பலவிதமான வார்த்தைகள் பேசினாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இயேசுவேன்னு வாயை திறந்து கூப்பிடாத எங்களை தேடி வந்து எங்களை காப்பாற்றின தெய்வம் யார்கிட்டையும் இனி பிச்சை எடுக்க விட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். 2வது விஷயம், இந்த உலகத்தில் எங்கள் அப்பா, என்னை பெற்ற அப்பா இறந்து போனாலும் என்னை உண்டாக்கின தகப்பை மறிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அந்த வார்த்தையை சொன்னோன்னே கோவப்பட்டு போயிட்டாங்க. இப்போ எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணுறதுக்கு வெறும் 5 பேர், நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, பாஸ்டர், தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், அப்புறம் ஒரு இந்து சகோதரர், அவர் தான் ஓனர். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, நான் பெட்டி வாங்கி தரேன்டா சொல்லி பெட்டி வாங்கி தந்தார். இதை பார்த்த என் பாஸ்டர் சரி ஒன்றும் இல்லை, ஏன்னா அங்கே சர்ச்சைக்கு போய் 4 மாதம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி மயிலாடில் இருந்தோம், அதுக்கப்புறம் நாங்கள் என்ஜோகான ஏஜில் வந்து சேர்ந்தோம். அப்போ அங்கே வந்து சரி நான் அடக்கம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் போய் பிள்ளையா இதை அப்பாவை அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணும்போது வெறும் 5 பேர் தான். அப்போ அன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, இதுக்கப்புறம் நீ என் ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு, நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன். பாஸ்டரும் அதை உறுதிப்படுத்தினார். அந்த இறந்த நாட்களுக்கு அப்புறம் ஒரு 21 நாள் உபவாச கூட்டம் இருந்துச்சு. அந்த உபவாச கூட்டத்தில் ஆண்டவர் பேசினார், நீ இனிமேல் என் ஊழியத்தை செய்வியா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு அர்ப்பணித்தோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன், நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கணும். ஆனால் ஆண்டவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஊழியத்துக்கு அர்ப்பணித்து 10 வருஷம் ஆகுது, முழு நேரமாக ஊழியச்சு. என்னென்ன ஊழியங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு அர்ப்பணித்த உடனே முழு நேரமாக அர்ப்பணிச்சிட்டேன், பகுதி நேரமாக செய்யலை. சரி ஆண்டவர் கூப்பிட்டுட்டாரே, ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு முழு நேரமாக ஊழியச்சுட்டு வந்துட்டேன். 4 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தேன், 4 வருஷம். அதுக்கப்புறமா தான் என்னுடைய சபையில் பாஸ்டர் வந்து சின்ன சின்ன என்ன சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு பாடுறதுக்கு விட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் 2-3 வருஷம் கழித்து என்னை பேசுகிறதுக்கு விட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து எனக்கு ஆண்டவர் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வெளியே நிறைய அழைப்புகள் வர வச்சார். இது வரைக்கும் நான் போய் யார்ட்டையும் போய் கேட்டு போனதில்லை, ஆண்டு தான் தருது.
அப்படி ஒவ்வொரு படிப்படியா 2 வருஷம் கழிச்சு ஒரு மாற்றத்தை வந்துட்டே இருந்தார். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்றதுக்கு ஆண்டர் கன்வென்ஷன் காரியங்களுக்கு ஆண்டர் அழைக்க தொடங்கினார். அப்படி ஃபர்ஸ்ட் பாடல் ஊழியம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன இடத்துல போய் சாட்சி சொல்றது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உபவாச கூட்டத்தில் போய் பேசுறது, அதுக்கப்புறமா கன்வென்ஷன் ஊழியத்தில் ஆண்டர் இன்னைக்கு போய் சோத்திரம் நிறைய சபைகளில் போய் கன்வென்ஷன் பிரசங்கியராக பேசுறதுக்கு ஆண்டர் கிருபை செய்தார். எனக்கு எத்தனையோ நேரத்தில் சபை ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் என் ஊழியம் சுவிசேஷ ஊழியம் ஆண்டர் என்ன சொல்றாரோ, இந்த சபைக்கு என்ன பேச சொல்றாரோ அந்த ஊழியத்தை செய்துட்டு அவங்க. ஊழியத்துல நடந்த அற்புதங்கள் ஏதாவது இருக்கா? ஊழியத்துல அநேக சுகம் ஆகுவாங்க. மற்றபடி என்ன சொல்றது, சாட்சி அவங்களுக்கு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். சிலவங்க சாகணும்னு வந்திருப்பாங்க. அப்போ இந்த ஆண்டுடைய வார்த்தையும் இந்த சாட்சியும் அவங்களுக்கு போகும்போது நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, சாகணும் தான் வந்தேன் பாஸ்டர், ஆனால் நானும் இனி வாழ போகிறேன், இயேசு என்னையும் நேசிக்கிறாரு, அவர் என்னையும் கைவிட மாட்டார். அப்போ நான் சொல்லுவேன், பணத்துக்காண்டி வாழ்ந்துடாதீங்க, அது வேஸ்ட்டு, கடைசி வரைக்கும் ஏசப்பா மட்டும் போதுன்னு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். கண்டிப்பாக பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணக்காரங்களும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. நிறைய ஏழைகளும் இந்த சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுக்காக வைராக்கியமாக எழுந்திருக்காங்க. உங்களுடைய சாட்சி நிச்சயமாவே ஒரு உயிருள்ள சாட்சி. அது நிச்சயமா எல்லாருக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். உங்களுடைய மனைவி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா ஊழியத்துல? ஆமாம், என் மனைவி இப்போ என் மனைவி பார்த்தீங்கன்னா அவளும் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தா. ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொன்ன போது அவளும் என்ன செஞ்சான்னா, சரி நானும் உங்க கூட வந்துடுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே முழு நேர ஊழியம். ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க, எனக்கு நிறைய ஆலோசனை தருவாங்க. இப்போ நான் எங்கே போனாலும் கூப்பிட்டு போகும்போது சில காரியங்களை எங்களுக்கு கற்றுத் தருவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களை கொண்டு என்ன பயன்படுத்துகிறாரோ சில காரியங்கள் ஆண்டு வெளிப்படுத்துவார். அந்த மாதிரி சேர்ந்து தான் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ குடும்பமாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது? இந்த உங்களோட ஜெப வாழ்க்கை அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம், ஆண்டருக்கும் எனக்கு இருக்கிற ஐக்கியம்னா வேதத்தின் மூலமாக ஒரு சின்ன காரியம் மட்டும் சொல்கிறேன். எனக்கு ஆண்டு கற்று தந்தது, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார். அதே போல தான் இன்னைக்கு எங்கள் வாழ்க்கை. நாங்கள் விதைக்கலை, அறுக்கலை, என்ன செய்யலை, போய் வேலையும் பார்க்கல. அப்படி இருக்கும்போது ஆண்டு என்ன சொன்னார், 40 வருஷம் நான் அவங்களுக்கு மண்ணாக போஷித்தேன், அவங்களுக்கு உடல் பலன் ஆரோக்கியத்தை நான் கொடுத்தேன், அதே போல் உன்னை நடத்துவேன்னு சொல்லிட்டு ஆண்டு நடத்தினேன். அதில் ஆண்டு எனக்கு தெளிவாக கற்றுத்தந்த ஒரு காரியம் என்னென்னா, நான் உனக்கு ஆகாரம் தருவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை பாதுகாப்பேன், உனக்கு வழிகள் திறக்கப்படும், உனக்கு எங்கே போகணுமோ நான் உன் கூட இருப்பேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்று, அதிகாலையில் நான் பெய்ய பண்ணுகிற மண்ணாவை நீ பிறக்காம மட்டும் இருக்கக்கூடாது. அதை நீ பிறக்க மிஸ் பண்ணனா அது உனக்கு கிடைக்காது. அப்படிங்கிறதுக்கு எனக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லியிருந்தாருன்னா, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீ என்னை தேடணும். நீ ஊழியம் செய்கிறனால எல்லாரும் மாதிரி நீ 5 மணிக்கு எந்திக்கிறதோ 4:30 மணிக்கு அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு முன்மாதிரியா நீ எனக்காண்டி 3 மணிக்கு எந்திப்பியா, 2 மணிக்கு எந்திப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன 2 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ண வச்சார். அப்படி ஆண்டரோடு உள்ள ஐக்கியத்தை, அந்த என்ன சொல்றேன்னா, எனக்கு ஊழியமே ஆண்டருடைய அதிகாலை தான் என் ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ தொடங்கினேன். அதுதான் இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில சோத்திரம். இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு எங்கே போகணும், இன்னைக்கு என்ன பண்ணணும், யார் உன்ட்ட பேசுவா, இன்னார் பேசும்போது நீ என்ன பதில் கொடுக்கணும், இன்னார் பேசுனா நீ என்ன, அவங்க கூட நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக அந்த நேரத்தில் ஆண்டு எல்லாம் பேசிடுவார். பேசி முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக காலையில் வெளியே போகும்போது ஆண்டு சொன்னது அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். அதனால இது வரைக்கும் அடுத்து நம்ம என்ன நடக்க போகுது, நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஐயோ நாளைக்கு நம்மளை இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சதே கிடையாது. ஏன்னா அந்த ஆண்டரோடு உள்ள ஐக்கியத்தை அவர் பாண்டா இருக்குனதுனால நாளை கழிச்சு என்ன நடக்கணும்னு சொல்லிடுவாரு, அடுத்த மாதம் என்ன நடக்கணும்னு சொல்லிடுவாரு, இப்போ வரவங்க உண்ட என்ன பேச போகிறாங்கன்னு சொல்லிடுவாரு, என்ன கேட்க போகிறாங்கன்னு சொல்லிடுவாரு. அப்படிங்கும் போது அது ரொம்ப சந்தோஷமாக ஒரு காரியமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு உறவு ரொம்ப இனிமையான உறவு இல்லையா மக்களுக்கு, நேயர்களுக்கு?
உங்களுடைய சாட்சியை இப்போ நேர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உங்க சாட்சியின் மூலமாக நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சூப்பர். ஒன்னே ஒண்ணுதான் வாழ்க்கையில நான் இதை பார்க்கிற ஒவ்வொரு நேயர்களுக்கும் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், இயேசு உடைய புஸ்தகத்தை நீங்க சுவிசேஷ புஸ்தகத்தை வேதத்துல வாசிக்கும் போது நீங்க நிறைய இடத்துல வாசிருப்பீங்க. இயேசுவை தேடி அநேகர் போனாங்க, இயேசுவை வீட்டை சுத்தி அநேகர் நின்னாங்க, இயேசுவை பார்க்கறதுக்கு அநேகர் வந்தாங்க. ஆனா இயேசு தன்னுடைய சீசர்களை தேடிதான் போனார். உங்களுக்கு புரியுது? எத்தனையோ 1000 பேர் இயேசுவை சூழ்ந்து வந்தாலும் தன்னுடைய சீசரை போய் தேடிதான் போய் தேர்ந்தெடுத்தார். எவ்வளோ கிராமத்துல ஆண்ட விடாம பிடிச்சு வச்சிருந்தாலும் சமாரியா வழியா போகும்போது அங்க ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் தேடிதான் போனார். அப்படி எல்லாமே தன்னுடைய பிள்ளைகளை அவர் தேடிதான் வந்தார். இன்னைக்கு இதை பார்க்குற நீங்களும் சரி நானும் சரி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இயேசு அறிந்தது கிடையாது. சோத்திரம், அவர் தான் தேடி வந்திருக்கிறார். கிறிஸ்தவ ஒருவேளை நீங்க பரம்பரையா கிறிஸ்தவராக இருக்கலாம். அப்படி நம்ம யாரா இருந்தாலுமே நம்ம யாருமே தேவனுடைய சந்ததியே கிடையாது. அதாவது ஆண்டருக்கு பிரியமான இஸ்ரவேலுடைய கோத்திரத்துல பிறந்தவங்க நம்ம கிடையாது. இன்னைக்கு யூதர்கள் எல்லாம் இயேசு எப்போ வருவாரு, மேசியா எப்போ வருவான்னு சொல்லி காத்திருக்கிற அவருக்கு வெளிப்படுத்தாம ஒண்ணுமே பிடிக்காத நம்மளெல்லாம் லிஸ்ட்லே இல்லாத நம்மளை தேடி இயேசு வந்திருக்கிறார். அப்படிங்கும் போது நான் மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனோ, எவ்வளவு உயர்ந்த பதவியோ, எவ்வளவு மேன்மையோ, எவ்வளவு ஆஸ்தி ஐஸ்வர்யங்களும் உங்கள்கிட்ட இருந்தாலும் உங்களை பார்த்து பிசாசு பொறாமப்படவே மாட்டான். எவ்வளவு நீங்க செல்வாக்கா இருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருங்க, உங்களை பார்த்து பிசாசு பொறாமப்படவே மாட்டான். ஆனா அவன் பொறாமப்படுற ஒரே ஒரு விஷயம், இவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், இவன் இயேசுவை அறிஞ்சுக்கிட்டான், இவன் பரலோகம் போயிருவான் அப்படிங்கிறவனை பார்த்து தான் பொறாமப்படுவான். அவன் பொறாமப்படுற அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா பரலோகத்துல நமக்கு இடம் உண்டு. அவன் சந்தோஷப்படுற அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளே புரிஞ்சிக்க வேண்டியதான். இப்போ நம்ம வாழ்க்கையில ஒன்னே ஒன்று தான் சொல்றேன், எதை இழந்தாலும் இந்த ரட்சிப்பை மட்டும் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டோடைய நாமத்துல, இயேசு கிறிஸ்து நாமத்துல கேட்கிறேன். ஏன்னா கூடி போனா இந்த உலகத்துல 100 வயசு வரை, அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நம்ம நினைச்சாலும் பலனோடு சுகத்தோடு நம்ம இருக்க முடியாது. எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியாது. ஆனா ரட்சிப்புங்கிற ஒண்ணு நமக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல நம்ம கண்ணை மூடின அடுத்த நிமிஷம் பரதேசியில நம்ம கண்கள் திறக்கப்பட ஆண்டவர் நம்மளை தேற்ற ஆண்டவர் கிருபை செய்வார். அந்த கிருபை மட்டும் வாஞ்சிங்க, அந்த ரட்சிப்பை மட்டும் பிடிச்சிடுங்க, அதை மட்டும் ஆண்டருக்காக செய்யுங்க. நிச்சயமா இதை பார்க்குறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மக்களுக்காக, நேயர்களுக்காக ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அருமையான இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறப்பா. தகப்பனே, உம்மை அறியாத பிள்ளைகள் பார்ப்பாங்க, உம்மை அறிந்தவர்கள் பார்ப்பாங்க. ஆண்டவரை இன்னும் உமக்காக என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கிற பிள்ளைங்க இருப்பாங்க. தகப்பனே, உடைய பிள்ளைகளோடு நீர் பேசின கிருபைகளுக்காய் நன்றி. இதை பார்க்கிற ஒவ்வொருக்காய் இந்த சமூகத்துல ஜெபிக்கிறப்பா. தகப்பனே, ஒரு வாசப்படியில இருந்து ஆண்டவரே உடைய சத்தத்தை கேட்ட என் வாழ்க்கையில அன்று இவ்வளோ பெரிய மேன்மையும் மகத்துவத்தையும் கர்த்தர் இன்னைக்கு தந்திருக்கிறீங்களே. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், உம்மை அப்பான்னு கூப்பிடாத என்னையே கர்த்தர் உயர்த்த முடியும். உம்மை அப்பான்னு கூப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், உண்மையே நம்பி கொண்டு இருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை தேவன் உயர்த்த முடியும் ஆண்டவரே, மேன்மைப்படுத்த முடியும் ஆண்டவரே. தகப்பனே சோத்திரம். ஆண்டவரே, அனாதியா இருந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை ஓட வைத்த ஆண்டவர் அன்பு பிள்ளைகளையும் கர்த்தர் ஓட வைப்பீராக. யார் இல்லைனாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி அந்த விசுவாசத்துல அன்று பெருக, அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்க தேவன் கிருபை செய்யும்படிக்காய் சமுதிரம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக.
ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அன்று பரலோகத்தை சுதந்திரித்த கர்த்தர் கிருபை செய்வீராக. அன்றே இந்த பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற எல்லா சர்ப்பத்தின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே அகன்று போகட்டும். பிசாசின் வல்லமைகள் செயலிழந்து போகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். அப்பா, இந்த பிள்ளைகள் விடுதலை பெறட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். தேவன் கிருபை செய்யும்படிக்காய் உடைய சமுத்திரம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். என் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னை இந்த இடத்துல அழைத்த ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சிக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். எப்படியாகிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்துமா மனம் திரும்பி ஆண்டவருடைய பரலோகத்தை நிரப்பணும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறதான இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவருடைய ஜெபிக்கிறேன். அதோடு கூட என்னை இந்த இடத்துல அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பு தந்த இதனுடைய எல்லா பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். அதோடு கூட என்னை இவ்வளோ நேரமாக ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நாமத்துக்காக என்னை பேட்டி எடுத்த உங்களுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா இந்த குட் நியூஸ் தொலைக்காட்சி மூலமா ஆண்டவர் குட் நியூஸ் எல்லா மக்களுக்கும் கொடுப்பார், நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமா இதை பார்க்குற உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்ன பார்க்குறீங்க? ஸ்தோத்திரம். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊர்ல பிச்சை எடுத்தவன், ஆனா இன்னைக்கு ஆண்டோடைய ஸ்தோத்திரம் எங்கெல்லாம் பிச்சை எடுத்தனோ அதே இடத்துல சுவிசேஷம் சொல்ல, பிரசங்கிக்க, ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதை பார்க்குற உங்க வாழ்க்கையிலும் இன்னைக்கு வேணா நிலைமை மோசமா இருக்கலாம், ஆனா பல வருஷங்கள் கழிச்சு நீங்களும் சாட்சியா மாற இந்த தொலைக்காட்சி உங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பாஸ்டர். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க. எங்களுடைய ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, இவ்வளவு நேரமாய் அருமையான அற்புதமான ஒரு உயிருள்ள சாட்சியை நீங்க கேட்டீங்க. இதே போன்ற அனுபவ சாட்சிகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்கள், மற்றவர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். நிச்சயமாக அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இது பிரயோஜனமாக இருக்கட்டும். இன்னும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.